நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது தனுசு ராசிக்காரங்களை பத்தி. ஜோதிடத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில இதுவரை யாரும் வெளிப்படையா சொல்லாத பல ரகசியங்கள் இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். தனுசு ராசி குரு பகவானோட ஆதிக்கத்துல இயங்கக்கூடிய ஒரு ராசி, ஒரு நெருப்பு ராசின்னு சொல்லலாம். உங்களை உற்சாகம், ஞானம் மற்றும் தார்மீக உணர்வு மிக்கவரா இருக்க வைக்குது. வில்லு சின்னமா வச்சிருக்கிற தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்திலையும் சுதந்திரத்தை தேடுற இயல்புடையவங்க. ஒரு பக்கம் அதிகமா கட்டுப்படுத்தப்படாமலும் எதுல சாகசமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு அடிப்படையாவே இருக்கு. அதனாலதான் இவங்களோட வாழ்வியல் முறையில ஒரு தனித்துவமான உற்சாகம் இருக்கும். குரு இவங்களோட ஆட்சி கிரகமா இருக்கிறதால அறிவு, பயணம், தத்துவம், விளையாட்டு, ஆன்மீகம் போன்றவற்றை அதிகமா ஈடுபாடு காட்டுவாங்க. தனுசு ராசிக்காரங்க பத்தி பொதுவா சொல்லணும் அப்படின்னா எல்லோரும் சொல்ற மாதிரி அவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க, சுதந்திரத்தை விரும்புறவங்க, புதிய அனுபவங்களை தேடி உலகத்தை ஆராய விரும்புறவங்க. ஆனா இதையெல்லாம் மேற்பரப்புல தெரிகிற உண்மை மட்டும்தான். ஆழமா இருக்கிற தனுசு ராசிக்காரங்கள குணம் யாருக்கும் சரியா வெளிச்சம் போட்டு சொன்னதில்லை. தனுசு ராசிக்காரங்க வெளியில எப்பவும் உற்சாகமா தான் இருப்பாங்க, சிரிச்சு பேசுவாங்க, நகைச்சுவை குணம் அதிகமாவே இருக்கும். ஆனா அவங்களுடைய உள்ளம் எப்போதுமே நிறைவடையாம ஏதோ ஒன்ன தேடிட்டே இருக்கும். எவ்வளவு சாதிச்சாலும் இன்னும் எதையோ இழந்துட்டேன் அப்படிங்கிற உணர்வு அவங்க மனசுல எப்பவுமே இருக்கும். இந்த தேடல் தான் அவங்கள மற்றவங்ககிட்ட இருந்து வித்தியாசமாக்குது. வாழ்க்கையோட சிறிய சாதனைகளால அவங்கள திருப்தி அடைய மாட்டாங்க, பெரிய கனவுகளுக்கு தேடி போய்கிட்டே இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அவங்களோட எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இருந்துட்டே இருக்கும். அடுத்து நான் என்ன செய்யலாம், அடுத்த 10 வருஷத்துல நான் எங்க இருப்பேன் அப்படின்னு எதிர்காலத்தை நோக்கி பார்க்கறதா இவங்களோட இயல்பு. இதனால பல நேரங்கள்ல தற்போதைய சந்தோஷத்தை அனுபவிக்காம விட்டுட்டு வெளியில நண்பர்களால் சூழ்ந்திருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ள ஒரு தனிமை எப்பவுமே இருக்கும். யாரையும் கண்டுக்காம அவங்க எதிர்காலத்தை பத்தி மட்டுமே சிந்திச்சிட்டு இருப்பாங்க. யாரும் என்ன முழுசா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற வருத்தம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். அதனால சில நேரங்கள்ல அவங்கள நெருங்கியவங்களும் கூட இந்த மனிதரோட உள்ள என்ன சொல்லுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாம குழம்பி போயிருவாங்க. மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆன்மீகத்துல ஒரு மறைமுகமான ஈர்ப்பும் இருக்கும். அவங்க உலக சுகங்களை அனுபவிச்சாலும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற கேள்வி அவங்கள விடாம துரத்திக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க பேசுற வார்த்தைகளை பார்த்தா அல்லது சிறிய செய்கைகளை கவனிச்சாலே அவங்களோட உண்மையான எண்ணங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால இவங்க அதை வெளியில காட்டாம சிரிச்சு அமைதியா கடந்து போயிருவாங்க. சுதந்திரம் இவங்களுக்கு உயிரை விட முக்கியம். கட்டுப்பாடு, அடக்கம், கட்டாயமெல்லாம் இவங்க கிட்ட மிகப்பெரிய சுமையா தான் இருக்கும். யாரும் இவங்க சுதந்திரத்தை தடுக்க முடியாது. அப்படி தடுத்தா அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. தனுசு ராசிக்காரங்க வெளியில சாதாரணமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு கலை உணர்வு எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். எழுதுறது, பாடுறது, வரைகிறது, இசை, புதிய யோசனைகளை உருவாக்குறது, எதுனாலும் அவங்க மனசுல படைப்பாற்றல் நிறையவே இருக்கும். ஆனா அத எல்லாத்தையுமே காட்ட மாட்டாங்க. சில நேரங்கள்ல அவங்களுக்கே அவங்களோட திறமை சரியா புரியாமையே போயிருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு. உலகத்தை வெல்லணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையும் கனவும் மறைஞ்சிருக்கு. குழந்தை போன்ற எளிமையான இதயம் யாருக்குமே இருக்காது. ஆனா சின்ன விஷயத்துக்கே மனநெகிழற தன்மை தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கு. இவங்க வாழ்க்கையில உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொய்ய என்னைக்குமே தாங்கிக்க மாட்டாங்க. யாராவது பொய்யா நடந்தா அவங்க கிட்ட இருந்து அமைதியா விலகி போயிருவாங்க. ஆனா நேர்மையான மனுஷங்களை பார்த்தா அவங்க எதற்கும் அந்த உறவை விட்டு கொடுக்க மாட்டாங்க.
வெளியில அவங்க லைட்டா எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் மனசுல ஒரு முறை ஒருத்தவங்க ஏத்துக்கிட்டா அந்த உறவு மீது அளவே இல்லாத அன்பு காட்டுவாங்க. ஆனா அந்த உறவு அவங்கள ஏமாத்திட்டாங்க அப்படின்னா ஒரே முடிவா அந்த உறவை முழுசா விட்டு விலகி வந்துருவாங்க. இவங்க உலகத்தையே கவர்ற காந்த சக்தி உடையவங்கன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட 1 மணி நேரம் கழிச்சு மனசுல ஒரு வித மாயம் போல மறுபடியும் அவங்கள தேடி போற ஈர்ப்பு உண்டாகும். இது அவங்களோட பிறவி குணம். நெருப்பு ராசிங்கிறதால தனுசு ராசிக்காரங்களுக்கு உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி போக மாட்டாங்க. அவங்க செயலும் சிந்தனையும் உற்சாகத்தோட தெளிவா இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்படாம யோசிச்சு பார்த்து சரியான முடிவெடுப்பாங்க. ஆரம்பத்துல சின்ன சின்ன தப்புகள்லாம் நடந்துருக்கலாம். ஆனா அதையே பாடமா எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துல அழகான முடிவுகளை கொண்டு வருவாங்க. ஒரே நேரத்துல பல வகையான மனோபாவங்கள்ல வாழறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. ஒரு நிமிஷம் மகிழ்ச்சியா இருப்பாங்க, அடுத்த நிமிஷம் ரொம்ப யோசனைக்கு போயிருவாங்க. இதனால அவங்கள்ட்ட நடந்த எப்பவும் ஒற்றுமை இல்லாம ஒரு மறைமுக சிந்தனை இருந்துட்டே இருக்கும். இவங்க ஒவ்வொரு முடிவை எடுக்கும் போதும் அந்த முடிவுல பல பரிணாமங்கள் மனசுல நுணுக்கமா ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. மொத்தத்துல பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்க வெளியில பலமா சிரிச்சு மகிழ்ச்சி தருவாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க ஒரு ஆழமான கடல் போல இருப்பாங்க. அந்த கடல்ல அடிப்பகுதியை யாரும் முழுமையா பார்க்க முடியாது. அவங்கள நெருங்கியவங்க கூட சில நேரங்கள்ல இவங்க யாரு அப்படின்னு புதிராதான் யோசிக்க வேண்டி இருக்கும். அவங்களோட வாழ்க்கை ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது தேடல் தான். இந்த தேடல் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையோட மூச்சுன்னே சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களோட பலம் என்னன்னு பார்த்தா, வாழ்க்கையில எப்பவுமே ஒரு உயர்ந்த இலக்கை வச்சு அதை நோக்கியே அவங்க போயிட்டே இருப்பாங்க. இவங்களோட மனசு கண்ணாடி மாதிரி. போலித்தனம் இவங்களுக்கு பிடிக்காது. எது உண்மை எது பொய்ன்னு தெளிவா சொல்லக்கூடியவங்க. எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் ஓடி ஒளியாம தைரியமா எதிர்கொள்ற இயல்பு தனுசு ராசிக்காரங்க கிட்ட இருக்கு. அதே மாதிரி மக்களை ஈஸியா கவர்ந்துடுவாங்க. இவங்களோட பேச்சு சிரிப்பு எல்லாமே ஒருத்தவங்களை ஈஸியா ரீச் பண்ணிடும். தனுசு ராசிக்காரங்களுக்கு எதிர்காலத்து மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் நாளைக்கு நல்ல நாள் வரும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தனுசு ராசிக்காரங்க விட மாட்டாங்க. இந்த நம்பிக்கையே இவங்கள பல தடைகளை கடக்க வச்சிருக்கு. தனுசு ராசிக்காரங்க சுதந்திரத்தை விரும்புறவங்க. ஆனா இந்த சுதந்திரத்தை இவங்க விரும்புறனாலேயே அந்த சுதந்திரம் சில ஆசைகளை மற்றும் சில பொறுப்புகளை மறக்க வச்சிருக்கு. குடும்ப வேலை உறவுகள் இவைகளோட கட்டுப்பாடு தேவைப்படும் போது கூட அதிலிருந்து தப்பிக்க தான் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தனுசு ராசிக்காரங்க எல்லாரையுமே ஈஸியா நம்பிடுவாங்க. அவங்களையே போல எல்லாருமே நேர்மையானவங்கன்னு நினைப்பாங்க. இதனால அவங்க அதிக ஏமாத்தங்களையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்புறம் தனுசு ராசிக்காரங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாம வெளியில சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன வேதனை இருக்குதுன்னு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க. இதனால மன அழுத்தம் கூடும். தனுசு ராசிக்காரங்களோட இன்னொரு பலகீனம் என்னன்னா, முடிவுகளை அடிக்கடி மாத்திட்டே இருப்பாங்க. ஒரு நாள்ல ஒரு திட்டம், இன்னொரு நாள் வேறொரு திட்டம். இவங்களோட மனசு அடிக்கடி மாறும். இந்த மாற்றம் அவங்களோட இலக்கை அடையறதுக்கு தடையாயிரும். தனுசு ராசிக்காரங்களோட இன்னொரு பலகீனம் கோபம். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பெருசா கோபத்தை காட்டிடுவாங்க. இத இவங்க வாழ்க்கையில தவிர்த்தாலே இவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றுருவாங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரே விஷயத்துல அதிகம் கவனம் செலுத்தாம ஒரே நேரத்துல அதிக விஷயங்களை கத்துக்கணும்னு சிரமப்பட்டு கத்துக்குவாங்க. தனுசு ராசிக்காரங்களோட வாழற வாழ்க்கை சலிப்பே இல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். எப்பவுமே சிரிப்பு, பயணம், புதிய அனுபவங்கள் நிறைஞ்சதாவே இருக்கும். சில நேரங்கள்ல நேர்மை அதிகமா பேசுறதுனால அவங்களோட துணைகள் புண்படலாம். ஆனா பாசத்தால அதை விரைவா சரி பண்ணிடுவாங்க. பணத்தை சம்பாதிக்கிறதுல சுறுசுறுப்பு மற்றும்
ஆர்வம் காட்டுவாங்க. புதிய முதல் ஆராய்ஞ்சு செய்யறதுல திறமை அதிகமா தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. பொருளாதார மேலாண்மை பின்பற்றுவதில் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செலவுகள், முதலீடு, சேமிப்பு அதெல்லாம் பார்த்து திட்டமிட்டு செய்யணும். அவங்களோட பொருளாதாரம் எப்பவுமே சீரா திட்டமிட்ட முறையில இருக்கும். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில சுறுசுறுப்பாவும் திட்டங்கள் போட்டும் முன்னேறுவாங்க. புதிய அனுபவங்களை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. உறவுகளோட புரிதல், குடும்பம், நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையை நம்பிக்கையோட மதிக்கவும் செய்வாங்க. அவங்களோட ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்குவாங்க. ஆனா சில சமயம் அவங்களோட அதிரடியான முடிவுகள்னால உறவுகள்ல, வேலை செய்யற இடங்கள்லயும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பிடிவாதம் அதிகமா காட்டுறதால